பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போறாப்ல. அங்க போய் சாமிய கும்பிட்டுட்டு குளத்தங்கரையில உட்கார்ந்திருக்கும் பொழுது, அங்க முத்துவேல் வந்து வேணும்னே பாண்டியன வெறுப்பேத்துற மாதிரி தங்கமயிலோட ஃபேமிலி ஒரு கடங்கார ஃபேமிலி. அவங்களே கடன கொடுக்க முடியாம முன்வாசல பூட்டி வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஃபேமிலி எப்படியாப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிறத சொல்லி வெறுப்பேத்தி போயும் போயும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிய புடிச்சு குடுத்துருக்க பாரு! நீ உனக்கு இதெல்லாம் வேணும்டா. அதுதான் உங்க ஃபேமிலிக்கே ஒரு பழக்கம் இருக்கே! பணக்கார பொண்ணுங்களா பார்த்து லவ் பண்றதுன்னு. அது மாதிரி உன் பையன பண்ண வைக்கலையா? ஏன் நீ ட்ரெய்னிங் குடுக்கலையா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்றாப்ல முத்துவேலு பாண்டியன பார்த்து. பாண்டியன் இது எல்லாமே கேட்டுக்கிட்டு அமைதியா தான் இருக்கிறாப்ல. பெருசா கோயில் அப்படிங்கிறதுனால பிரச்சனை பண்ணவே இல்ல. இந்த பக்கம் நம்ம முத்துவேல் வீட்ட தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பத்தா தான் ரொம்ப கவலையில இருக்கு. சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எந்த பிரச்சனையும் தெரியாதாட்டுக்கு நம்ம பழனிக்கும், சுகன்யாவுக்கும் அவங்க வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பழனிக்கு ரொம்பவுமே கவலை ஆயிடுது. நான் இப்பவே போய் சரவணன விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்றதையும் கேட்காம, அங்க பாண்டியனோட வீட்டுக்கு போனா, அங்க அவங்க 3 பேரும் அதாவது பசங்க 3 பேரும் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா, இந்த குழலியா இருக்கட்டும், கோமதியா இருக்கட்டும், பழனிய மறுபடியும் திட்டி, "அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க முதல்ல கிளம்புங்க" அப்படின்னு திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. பழனியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம வெளியில வந்துடுறாப்புல. அங்க வர்ற முத்துவேல், சக்திவேலு பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு வர்ற பழனிய பார்த்துட்டு திட்டுறாங்க. "ஏன்டா அவங்க தான் உன்னைய இவ்ளோ அவமானப்படுத்துறாங்கல்ல, உனக்காக நான் கடையெல்லாம் வச்சு குடுத்துருக்கேன். என் பேச்ச கேட்காம மறுபடியும் நீ அங்க போறியா?" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு வேற எதுவும் பெருசா நடக்கலைங்க. இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.